வடகிழக்கு டெல்லியை உருக்குலைத்த கலவரத்தின் போது கற்களையும் கவன்களையும் பயன்படுத்தி கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. உருக்குலைந்து கிடக்கும் வடகிழக்கு டெல்லி. வன்முறையாளர்கள் கையில் ஏந்திய ஆயுதம் கற்களும் கவன்களும் என்பதற்கு சாட்சியாக பல காட்சிகளை அங்கு காண முடிகிறது. கிழக்கு டெல்லியில் உள்ள கர்தாம்பூரியில் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்ட செங்கற் துண்டுகளை அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பஜன்புரா, யமுனா விஹார், ஜாஃபராபாத், கஜூரிகாஸ் உள்ளிட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்த வாகனங்களில் கற்களை ஏற்றி வந்ததாக கூறப்படுகிறது. கர்தாம்பூரியில் இருந்து மட்டும் 2000 கிலோ உடைந்த செங்கற்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. போராட்டம் நடைபெற்ற இடங்களில் கற்கள் மற்றும் பெட்ரோல் குண்டுகளை வீசுவதற்காக நிரந்தர அமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது தற்போது தெரிய வந்தது. வடகிழக்கு டெல்லியில் உள்ள முஸ்தாபாபாத் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மாடியில் கற்கள் மற்றும் பெட்ரோல் குண்டுகளை வீசுவதற்காக கவன் போன்ற நிரந்தர அமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது காவல்துறை ஆய்வின் போது தெரிய வந்துள்ளது. இந்த கவன் மூலம் சிவ்விகார் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பைக் உள்ளிட்ட வாகனங்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி சேதப்படுத்தப்பட்டுள்ளன. கடைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கொடூர போருக்கு பிறகான காட்சிகள் எப்படி இருக்குமோ அதனை கண்முன் நிறுத்துகின்றன இந்த கற்களும் கவன்களும். வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் எந்த ஒரு கீழ்நிலைக்கும் செல்ல தயாராக இருக்கிறது என பாரதிய ஜனதா மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ரவிசங்கர் பிரசாத் வன்மையாக சாடியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத ரீதியாக துன்புறுத்தல்களுக்கு ஆளாகும் சிறுபான்மையினர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை காங்கிரஸ் மாற்றிக் கொண்டு விட்டதாக குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதாவின் கபில் மிஸ்ரா, பர்வேஷ் வர்மா போன்றவர்கள் தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கட்சி ஒருபோதும் ஆதரிக்காது என கூறிய அவர், ராஜதர்மம் என்னவென்பதை தங்களுக்கு சோனியா காந்தி கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். வடகிழக்கு டெல்லியில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உண்மையை ஆராய காங்கிரஸ் கட்சி சார்பில் 5 பேர் கொண்ட குழுவை அக்கட்சித் தலைவர் சோனியா காந்தி நியமித்துள்ளார். முகுல் வாஸ்னிக், தாரிக் அன்வர், சுஷ்மிதா தேவ், சக்தி சிங் கோஹில் மற்றும் குமாரி செல்ஜா ஆகியோர் அடங்கிய இக்குழுவினர் நேரில் சென்று நிலைமையை ஆராய்ந்து விரிவானதொரு அறிக்கையை சோனியா காந்தியிடம் ஒப்படைக்க உள்ளனர்.